சாலையில் தேங்கிய மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவனை ஒரு வினாடி கூட யோசிக்காமல் தன் உயிரையும் துச்சமாய் நினைத்து இளைஞர் ஒருவர் காப்பாற்றும் காட்சிகள் வெளியாகி பலரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. யார் இந்த ரியல் ஹீரோ? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஒரு பக்கம் வாட்டி வதைத்தாலும் அவ்வப்போது மழை பெய்வது ஆறுதலாக இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் கடந்த 16ஆம் தேதியன்று பொழிந்த மழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிப்பை சந்தித்தது. இந்நிலையில் அன்றைய தினம் அரும்பாக்கம் மங்கள நகர் 1வது தெருவில் உள்ள சாலையில் தேங்கி நின்ற மழை நீரில் மின்சார ஒயர் அறுந்து கிடந்தது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் கால் வைத்தவுடன் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து போனான். சிறுவன் உயிருக்கு போராடுவதை அக்கம் பக்கத்தினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிலையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் கண்ணன் என்பவர் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சிறுவன் துடிப்பதை கண்ட கண்ணன் சற்றும் தாமதிக்காமல் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சிறுவனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தனது உயிரையும் துச்சமென நினைத்து தன் மீது மின்சாரம் பாய்ந்தாலும் பரவாயில்லை என்று மிக துரிதமாக செயல்பட்டு அந்த மாணவனை தண்ணீரில் இருந்து இழுத்து வெளியே போட்டார். சிறுவனுக்கு முதல் உதவி சிகிச்சையை அளித்த கண்ணன் பின்னர் அவரை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார். சிறுவனை மீட்கும் முயற்சியின் போது கண்ணனுக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிருக்கு போராடிய போதும் பலரும் வேடிக்கை பார்த்த செயல் தற்போதைய காலத்தில் சமூக அக்கறையின்றி சிலர் இருப்பதையே காட்டுவதாக கண்ணன் வேதனையோடு தெரிவிக்கிறார். நான் வழக்கம் போல் எப்போவுமே பைக் எடுத்துகிட்டு கலெக்ஷனுக்கு போகல. ஒரு ஸ்கூல் பையன் நடந்து வந்துட்டு இருந்தப்போ வந்துட்டு இருக்கையில் அவனுக்கு கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் பைக் எடுத்துகிட்டு போகையில் கத்த ஆரம்பிச்சு கீழே விழுந்து நான் நேரில் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தோன்னே நான் அவன் கால் சுளுக்கி தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு கீழே போட்டு அடிக்கணும், அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அக்கா பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. சரி நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு அவன் கையை தொட்டு பார்த்தேன், கரண்ட் ஷாக் வந்துச்சு. எனக்கு 2 தடவை கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. சரி நம்மளுக்கு அவ்வளோவோ பாதிப்புப்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்தேன். பையன் என் கூட வந்துட்டான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு முதலுதவி கொடுத்து நெஞ்சில் கை வச்சு அமுக்கி, மூச்சு திணறி வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அவனுக்கு தண்ணி கொடுத்து அவன் காலெல்லாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டான். மழை பெய்தால் எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் என்பதனை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டறிந்து உடனே தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென்றும் மின்வாரிய ஊழியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கண்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். உயிர் என்ன சார் உயிர்? அந்த பையன் உயிர் எப்படி இருக்கும்? அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த பையன் தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சான். அவனை காப்பாற்றினேன், என்னால் முடியும் நம்பினேன், முடிஞ்சு காப்பாற்றினேன் சார். இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நம்ம தான் அந்த சமூகத்தை அடுத்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். வேறு யாராலையும் நம்ம நாட்டையும் நம்ம இதையும் காப்பாற்ற முடியாது. அடுத்தடுத்து வரவங்க ஒரு சமூக பொறுப்போடு நடந்துக்கிட்டு நம்ம நாட்டை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். மின்சாரம் பாய்ந்ததில் பள்ளி மாணவனுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது மகனை காப்பாற்றிய கண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றும் அவர் இல்லை என்றால் என் மகனை என்னால் இன்று பார்க்க முடியாமல் போயிருக்கும் என்று கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை. ஃபோன் வருது, இந்த மாதிரி எங்கள் பையன் தண்ணியில் விழுந்துட்டான், ஷாக் அடிச்சிச்சு அவனுக்கு. எனக்கு ரொம்ப பதறி போய் அங்கே ஆஃபீஸ்லேருந்து அவங்க உடனே வந்து அப்புறம் வரதுக்குள்ளே அவன் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் அட்மிட் பண்ணிட்டான்.
அந்த வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தேன். ஆமாம், காப்பாற்ற வரல. என்ன நினைக்கிறீங்க அந்த சம்பவத்தை? சம்பவம் அவர் இல்லைன்னா எங்கள் பையன் எனக்கு உயிரோட பார்த்துக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் எனக்கு. அவர் அந்த நம்பர் இருந்ததுனால தான் கடவுள் புண்ணியத்தில் என் பையன் எனக்கு உயிரோட இருக்கான். இது எதிர்பாராத சம்பவம் இது. அந்த நம்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் கண்ணன்றதா காப்பாற்றினார் ஆக்சுவலாக அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அந்த ஏரியாவில். என் பையனோட இதுதான் லாஸ்ட். பள்ளி மாணவனை காப்பாற்றிய ரியல் ஹீரோவான கண்ணனுக்கு சொந்த மாவட்டம் புதுக்கோட்டை. இவர் சம்பவம் நடந்த அதே இடத்தில் செயல்பட்டு வரும் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் சேல்ஸ்மேனாக பணியாற்றி வருகிறார். தனது ஊழியர் கண்ணன் சமூக அக்கறையோடும் மனிதாபிமானத்தோடும் மாணவனை காப்பாற்றியதை அறிந்ததும் அந்த நிறுவன உரிமையாளர் ராஜமன்னார் உடனே அவரை அழைத்து கட்டுத்தழுவி பாராட்டியிருக்கிறார். மேலும் கேக் வெட்டி கண்ணனுக்கு வழங்கி நிறுவன ஊழியர்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். மின்சாரம் தாக்கி 9 வயது கொண்ட பள்ளி மாணவன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் கண்ணன் மட்டுமே தைரியமாக செயல்பட்டு சிறுவனை காப்பாற்றியிருக்கிறார். உயிருக்கு போராடிய மாணவனை காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட கண்ணன் போன்றவர்களால் மனிதாபிமானம், சமூக அக்கறை இன்னும் இந்த நவீன யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும்.